திருச்செந்திலாண்டவனுக்கு பழனியாண்டிக்கு கொண்டை
தலங்கள் அடங்கிட தலங்கள் அடங்கிட நீண்ட முகுந்தன் மருகோனே தடந்தனில் ஆவி துஞ்சியதென்று முதலை
அளவில் நேசம் கொண்டு ஆடிக்கொண்டு வனங்களில் எழுந்து ஆழவென்று வெறும் தனி போன்று ஓலமில் உதவும் முகுந்தன் அருகோனே ஆண்டார் தலங்கள் அளந்தினார் முகுந்தன் அருகோனே வேண்டாமே ஒன்றை அடைந்து உளம் மீண்டு சரணங்களும் ஆவல் கொண்டு அன்பினை வேந்த கடம்பு புனைந்தருள் சென்ற கரண் என்பது என்பதை என் மனம் உணராதோ முருகா பழனி ஆண்டவனே எனது அகம் எனது மனம் எனது நெஞ்சம் ஏற்றையுடன் இணையேற்ற அருளுடன் நோக்கி அருளுதே Yeah.
முருகு காழவிடம் அயின்ற இருங்கண்வேலின் மூலமயங்கி முரறிவேலி முறையட முறைமீறி முருகு காதலனை மறந்து பரமஞான மொழி சிறந்த முகமொராறு மிக விரும்பி அயரானே அருள் தாழி நரையவிழ்ந்த குவளை வாசமக கரந்தை அடையவாரி திசை கொடு உள்ளடி அவசமாகி உருகு மன்னருளராகி விடையும் மல்லிகடி மயாறு முறை மேலுள்ளே அருள்வாயே வீரங்களை கருணாக பொருந்த சோதனோட பிறந்த அமரவேலை சுவரவிருந்த வடிவேலா கரளமூர துணை மடவே முலைய ஆர அமுதமுழ்ந்தரணியேழும் வலம் வரும் என் மயில் வீரா அருவிலாரணி நினைந்த உணர்ந்திடாமல் நினைந்தும் வலிய காவல் முனை அழக மணவாளா மறுவின் ஞானமணி சேரவே கரவி சூரவனிரவே வள சுவாமி மலை அமர்ந்த பெருமாளே அருள் தாழி நரை அவிழ்ந்த உவளை வாசமல கரந்தை அடையவாரி விசை பொழில் உள்ளடி ஆசமாகி முருகு மொழியருடனாகி விளையும் மல்லிகடி மயாறு முறை மயங்குந்த அருள்வாயே சுவாமி மலை அமர்ந்த ஊடுருவத்துழைத்த வடிவே மன்னா
விரட்டி மன்னா தங்க ரூபன் மன்னா வயலூர் மன்னா கல்லார் உரித்த என் மன்னா என் மன்னா கல்லார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் கண்ட கோயே சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவத் துணைத்த வைவே மன்னா கடம்பில் மலர் மாலை மார்பா மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து நிற்குணம் பூண்டு மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து நிற்குணம் பூண்டு எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் என்னை மறந்திருந்தேன் என் மன்னா என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது யூடம்பே மைவரும் கந்தத்தர் மந்த கந்த மைவரும் கண்டத்தர் கந்தா முருகா சண்முகா என்று வாழ்த்தும் இந்த கை வரும் தொண்டங்கி மத்தரியே முருகா கற்ற கல்வியும் போய் நான் கற்ற கல்வியும் போய் வரும் கேளும் பதியும் கலர பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு ஐவரும் கைவிட்டு என் மன்னா உன் அழைக்கலமே பிறத்தி மன்னா உன் அழைக்க தங்கரூபன் மன்னா உன் அழைக்கலமே திரௌஞ்சகிரி ஊர்வத் துளைத்த வைவே மன்னா உன் அழைக்கலமே உன் அழைக்கலமே
சுவாமிமலை குருபரனுக்கு குந்துதோரானும் குமரனுக்கு திருக்கலையதீரனுக்கு Away.
രാമനവമി അടുത്ത 10 കഴിഞ്ഞാ ജനനമായി 10 നാളായിട്ടാ 9 നാളായിട്ടാ കഴിഞ്ഞിട്ട്
Recording in progress.
மயூராதி மகாவாக்கியம் महच्चित्तगृहं महीदेवदेवं महादेवभावं तदे लोकपालम् நேத்திக்கு இன்னைக்குமாக திருப்புகழ் அன்பர்களுடைய அந்த சத்சங்கத்தினுடைய பொன்விழா ஸ்வர்ண மகோத்சவம் அது நல்லா நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். மணிகாரு, அவர் முத்துசுவாமி, தியாகராஜு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். இங்க நல்லா மணியா பண்ணிட்டு இருக்கு எல்லாம். இந்த சத்சங்கத்தை ராகவன் அவர் ஆரம்பிச்சு அது ஒரு ஆல மரமாக நீங்க எல்லாரும் எல்லா ஊர்லயும் அதை விஸ்தாரமாகவும் விமர்சையாகவும் பக்தி பூர்வமாகவும் விமர்சையாகவும் பண்ணிட்டு இருக்கேன், பக்தி பூர்வமாகவும் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த திருப்புகழ் இது நல்ல உற்சாகத்தோடு நடக்கிறது. நம்ம குருப்பரிவாருடைய பொன்விழா ஆண்டு நடந்தது. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோல்டன் ஜூப்ளி ட்ரஸ்ட்னு அப்ப வச்சு 50 கோவில்ல திருப்பணி பண்ணணும், பழைய கோவில்கள்ல மராமத்து ரிப்பேர்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அது 50 கோவில் ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய கோவில் ஆரம்பிச்சு 50 கோவில் கூட நிறைய. அந்த 50 கோவிலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞானசம்பந்தர், அப்ப எல்லாரும் பதிகம் எங்க பாடியிருக்காளோ அந்த பதிகம் பாடின ஊர்கள்ல திருப்பணி பண்ணணும். காவேரியினுடைய வடகரை, தென்கரை, தொண்டை மண்டலம், கொங்கு நாடு, கொஞ்சம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறமா கேதாரம், அப்படி இந்த மாதிரி பாடப்பட்ட ஸ்தலங்கள்ல 50 இதுல. அதே மாதிரி ஆச்சாரியார் சங்கரம், லோகசங்கரம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். யாரோ சென்னையிலிருந்து வந்தா, நாங்க டூர் அழைச்சுன்னு போறோம் காசிக்கு, அயோத்தியா, நைமிசாரண்யம்னு சொன்ன. நம்ம சொல்றோம் அதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராண யாத்திரான்னு வச்சுக்கலாம் அப்படிங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம்னு பேர் சொன்னோம் அதுக்கு. ஸ்ருதினா வேதம், வேதத்துக்கான இடம் காசி. ஸ்மிருதி, ஸ்மிருதினா 2 அர்த்தம். நினைவுங்கிறது ஒண்ணும், ஸ்மிருதினா ஸ்மிருதிக்கள். மகர்ஷிகள் நமக்காக சொல்லி கொடுத்தது, இப்படி ஆச்சப்பனம் பண்ணணும், இப்படி பிராணாயாமம் பண்ணணும், இப்படி உட்கார்ந்துக்கணும், இப்படி நிக்கணும், இப்படி நமஸ்காரம் பண்ணணும், புருஷாளா இருந்தா இப்படி நமஸ்காரம் பண்ணணும், பொன்னாட்டுகளா இருந்தா இப்படி நமஸ்காரம் பண்ணணும், காலம்பர வேலை இந்த பூஜை பண்ணணும், தர்ப்பணம்லாம் இருந்தா மத்தியான வேலை கணக்கு, சாயங்காலம் அந்த அம்பாள் பூஜைகள்லாம் சாயங்காலம், ராத்திரி, ஔதயிக வியாப்தி, உதப்ப காலம், அப்புறமா ராத்திரி. ராத்திரி ரூபா யதோ தேவி திவாரூபோ மகேஸ்வரா அப்படின்னு சொல்லி அம்பாள் பூஜையா இருந்தா ராத்திரி பண்றது, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால ஸ்மிருதிகள் அந்த வேதம் என்ன சொல்லித்தோ அதை செஞ்சு காமிச்சவர் ராமர். அதனால அது ஸ்மிருதியினுடைய இடம், ராமனுடைய ஞாபகமான இடங்கிறது ஒண்ணும். வேதம் என்ன சொல்லித்தோ அப்பா அம்மாவை ஒப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லித்து, ராஜ்யமே வேண்டாம். அவர் டைரக்டா சொன்னாலும் சரி, இல்ல டைரக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நேர சொன்னாரா, நேர சொல்றதுக்கு தயங்கினாரா, சொல்ல முடியலையா, அவர் சொன்னார்னா அவர் பேரால இந்த நேம் ஆஃப் அப்படின்னு சொன்னாரா,
ஏதோ மொத்தத்துல அவர் கிளம்பி காட்டுக்கு போய் 14 வருஷம் இருந்துட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டும் மறுபடியும் அந்த பரதன் எல்லாம் நம்மளை எதிர்பார்க்கலான்னா வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சந்நியாசம்னு வாங்கிக்கல அவர். ஆனா அந்த மாமனார் ஆத்து பழக்கத்தினால ஞானியா அவரும் இருந்து ஜனகருடைய மாப்பிள்ளைங்கிறதுனால அவருக்கும் இதுல வேதாந்தத்துல ரொம்பவே ஈடுபாடு ராமருக்கு. அந்த மாதிரி ஸ்மிருதியினுடைய இடம் அயோத்தியம். வேதம் சொன்ன உபதேசங்களை செயல்முறை விளக்கம்னு சொல்றார். அது மாதிரி செயல்முறையில காமிச்சவர் ராமன் செஞ்சு காமிச்சார். ரிஷிகள் தான் எனக்கு முக்கியம், ராஜ்யத்தை விட முக்கியம் ரிஷிகள். அந்த ரிஷிகளுடைய தபஸுக்கு விக்னம் வராமல் நான் காப்பாற்றணும். அதனால என்ன யாராய் நினைச்சிருந்தாலும் தப்பு இல்லை. ஒருவர் சொல்ற அந்த அம்மா சீதை, நம்ம வந்த வேலை வேற, இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை வேற, உங்களுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இல்ல புதுசா நான் ஏதாவது சொல்லி தரேன்னு நினைச்சுக்காதுங்கோ. அதாவது ஒரு புருஷாலும் ஸ்திரீகளும் இந்த காலத்தை பேசுறது வேற, அந்த காலத்துல அவர் எப்படி பேசினாருங்கிறதுக்காக அவர் 2 பேரும் பேசினாங்கிறதுக்கு ஸ்மாரையே துவாம் ந சிக்ஷையே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், உங்களுக்கு ஏதோ சொல்லித்தரேன்னு நினைச்சுக்காதீங்கோ அப்படின்னு ரொம்ப பவியமாக பிரியமாக பொறுப்பாக அப்படி அவளுக்குள்ள 2 பேரும் பேசிக்கிறது, தம்பதிகள் பேசிக்கிறது. உமா மகேஸ்வர சம்வாதம்னு இருக்கு புராணங்கள்ல. பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசிக்கிறது, லோக ஹிதத்துக்காக பேசின்றார். எல்லாரும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுசா அவ்வளவு சொல்ல முடியலையே. விஸ்வம் விஷ்ணு வஷக்காரா சர்வ பிரகரணாயுதவன்ன பிரீத்தி. ரொம்ப விஐபியினுடைய ஸ்பீச்சா இருந்தா அதை படிச்சாச்சு, முதலையும் கடைசியிலையும் சொல்லி உபக்கிரம உபசம்ஹாரம் அது சொல்லி முடிச்சாச்சு. அது மாதிரி விஸ்வம் விஷ்ணு ஷட்காரா ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாயுதவன்ன பிரீத்தி. இதெல்லாம் ரொம்ப நாழியா இருந்தே, சின்னதா ஏதாவது வழி கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு பக்தர்களுக்காக பரமேஸ்வரன்ட்ட வேண்டின்றது பார்வதி தேவி. ஜனங்களுக்கு என்ன தேவை, ஜெகன்மாதா பார்வதி தேவி. அதனால குழந்தைகளாகிய பக்தர்களுக்கு என்ன தேவை, எது முடியும் முடியாது, எதை பிரியப்படுவா, எதை கொஞ்சம் தயக்கத்தோடு ஏத்துப்பா, எதை மறுப்பா, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும். அதனால பார்வதி தேவி பரமேஸ்வரன் போய் கேட்டு ஏனோ பாயேன லகுனா விஷ்ணோ நாம சஹஸ்ரகம் பட்யத்தே பண்டிதே நித்யம் ஸ்லோது மிச்சாம் யாம் பிரபோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராமனேன்னு சொல்லி அந்த மாதிரி தம்பதிகள் ஆதி தம்பதிகள். அவ அந்த ஆதி தம்பதிகளுடைய ஞான புதல்வன் இவர். நீங்க என்ன திருப்புகழ் பாராயணம் பண்றீங்களோ, ஞானமூர்த்தி நட்டமாடி நவிலும் இடம், ஞானமூர்த்தி இவர். அந்த மாதிரி இந்த ராமரும் சீதையும் பேசிட்டு லோகஹிதத்துக்காக வேலை பண்ண. அதாவது பிரம்மச்சாரியும் லோகஹிதம் பண்ற, வானப்பிரஸ்தமா இருக்கிறவரும் லோகஹிதம் பண்ற, சன்னியாசியா இருக்கிறவாரும் பண்ற. 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால சுலபமும் உண்டு, 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு புரிதலும் தேவை. அதனால அதுல சௌக்கியமும் இருக்கு, அதுல நிறைய முயற்சியும் தேவைப்படுறது தம்பதிகளா இருந்து வேலை செய்யறதுல. அதனால அவர் ரொம்ப முயற்சி பண்ணி, அதனாலதான் இந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உத்தமாசிரமம் இருக்கு. உத்தமர்களை ஆதரிக்கக்கூடிய ஆசிரமம். பிரம்மச்சாரி சன்னியாசி அவ 2 பேரும் பக்வான்ன சுவாமினா உபம். பக்வான்ன சுவாமி
தனியா அவ சமைச்சுக்கிறது கிடையாது. சமைச்சதுக்கு உரிமை உண்டு. அவளுக்கு சமைச்சு வச்சது அவளுக்கு பவதி பிக்ஷாந்தின்னு பிரம்மச்சாரி கேட்கும் பொழுது மாதூகரம்னு பேர். அந்த மாதூகரம் போது கிராமங்கள்ல பழைய அக்ரஹாரங்கள்ல திங்கட்கிழமை அன்னைக்கு இவாத்துல சாப்பாடு, வேதம் படிக்கிறவாளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவாத்துல சாப்பாடு அப்படின்னு வாரம்னு பேர். இப்ப கூட அந்த திருப்பதியில சம்பிரதாயான ஒரு பாடசாலை நடக்கிறது ஸ்திரீகளுக்காக. அதுல வாரம்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்திரீ ஒரு வேலை பாடசாலை பையனுக்காக சமைச்சு அவளுக்கு பரமாறுறது. அது பழைய அகரகாரத்துல இருந்த ஒரு ஏற்பாட்டை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு மாடல் வேலை அந்த வாரத்தை நடத்துறதுக்காக அது மாதிரி பண்ணிருக்கு. ஆக இந்த கிரகஸ்தவளா இருந்தா அந்த பிரம்மச்சாரி அந்த சன்னியாசி அவளுக்கு சேவை செய்யக்கூடிய, அவளை கவனிச்சுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவள்கிட்ட இருக்கு. அதனால நம்மளுடைய இந்தியால பாரதத்துல வெறும் லௌகீகமான வாழ்க்கை இல்லை, எல்லா வாழ்க்கையிலையும் தபஸ் சேர்ந்திருக்கு, எல்லா வாழ்க்கையிலையும் சதாச்சாரம் சேர்ந்திருக்கு, எல்லா வாழ்க்கையிலையும் பக்திங்கிறது சேர்ந்திருக்கு. ஆக படிப்புலையும் பக்தி இருக்கு, குடும்பத்திலையும் பக்திங்கிறது இருக்கு, வானப்பிரஸ்தரா இருந்தாலும் பக்தி இருக்கு, சன்னியாசியா இருந்தாலும் அந்த ஞானத்துல ஈடுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இந்த ஸ்மிருதியினுடைய இடம் அயோத்தியை. அதனால அந்த அயோத்தியை தரிசனம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா நைமிஷாரண்யம், அந்த நைமிஷாரண்யத்துல மரத்தடியில உட்கார்ந்துட்டுதான் இவ்வளவு கதைகளை சொல்லியிருக்கா. இந்தியாவில வாழ்க்கையில வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கதைகள், அது பக்தியா இருக்கட்டும், வினயமா இருக்கட்டும், ஸ்நேகமா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், கமிட்மெண்ட் சங்கல்பமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், தபஸாக இருக்கட்டும், இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ ஒரு கீரி பிள்ளை ஒரு இடத்துக்கு போச்சு, ஏழைகள் தர்மம் பண்ண இடத்துக்கு அந்த கீரி பிள்ளை போச்சு. பரம ஏழை இடத்துக்கு ஒரு விருந்தாளி வர, அந்த விருந்தாளி வரும் பொழுது இவாளே சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. அதுல ஒரு குழந்தை, அவாத்து குழந்தை, அந்த குழந்தை முதல்ல என்னுடைய ரொட்டிய அந்த வந்தவருக்கு கொடுக்கிறேங்க. அதாவது வயசானவா தானம் தர்மம் நினைக்கிறதுங்கிறது வேற. சின்ன வயசிலேயே அபிப்பிராயம் விதைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அதுதான் பாரதம்ங்கிறது. அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த கீரிப்பிள்ளை வருது. அந்த கீரிப்பிள்ளை வந்த உடனே அதனுடைய சரீரம் பாதி தங்கமாயிடுது. அப்படி இது நல்ல குணங்களுடைய பூமி. பாரதம்ங்கிறது குணத்தினுடைய பூமி, தர்மத்தினுடைய பூமி, பவித்திர சிந்தனையினுடைய பூமி பாரதம்ங்கிறது. அதை பத்தி எல்லாம் புராணங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்தியாவுடைய பூகோளம் இன்னைக்கு ஏதோ சேட்டலைட் பிக்சர்லாம் இருக்கு. அன்னைக்கு பாரத தேசத்தை சார்ந்தவாளுக்கு சிம்மல தீபம் எங்க இருக்கு, அந்த தீபம் எங்க இருக்கு, ஸ்வேத தீபம் எங்க இருக்கு, இதெல்லாம் சொல்லி பூகோளம், இங்க இந்த மலை இருக்கு, இங்க இந்த நதி இருக்கு, இந்த நதி இங்க இப்படி உற்பத்தி ஆறுது, இந்த உற்பத்தி ஆகி இங்க சங்கமம் ஆறுது, இப்படி பெரியவா கூட அந்த கனடியன் கால்வாய்ங்கிறத பத்தி சொல்லியிருக்கார். அதனுடைய சரித்திரம் சொல்லியிருக்கார். திருநெல்வேலி அங்க தாமிரபரணி பக்கத்துல கனடியன் கால்வாய். ஒரு ராஜாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லை, அந்த உடம்பு சௌரியம் இல்லாத நிலையிலேருந்து அவர் வெளிவரணும்னா, உடம்பு ஆரோக்கியம் வரணும்னா, சந்தியாவந்தனத்தினுடைய பலனை யாராவது கொடுத்தாருன்னா அவர் வியாதி சொஸ்தமாயிடும், நல்லபடி ஆயிடுவார். அதுக்கப்புறமா ஒரு பிரம்மச்சாரி வந்தார். 3 வேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடுக்கிறேனாங்கும் போது இல்லை இல்லைன்னா, அப்புறம் 2 வேளை
சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடுக்கிறேனா புண்ணியத்தை கொடுக்கிறேனா அதுவும் முடியாதுன்னு ஒண்ணு. ஒருவேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடுத்தா அந்த ராஜாவுடைய வியாதி நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு பொம்மை பண்ண சொல்லியிருக்கோம். தாமிரபரணி கரையில பெரியவா உபன்யாசம் பண்ற மாதிரி, ஒரு ராஜா இருக்கிற மாதிரி, ஒரு பிரம்மச்சாரி சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி, இதெல்லாம் இப்ப லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ங்கிறாங்க. அது மாதிரி இந்த குழந்தைகள் நேற்றுக்கெல்லாம் பாடினாங்க. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சரித்திரம் சாஸ்திரம் ரெண்டையும் சேர்த்து ஒரு அங்க சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணும்போது சொல்லியிருக்கோம். ஆக இந்த புராணங்கள்ல இந்த மாதிரி விவரங்கள்லாம் நிறைய இருக்கு. பாரதம்னா என்ன, நதிகள்னா என்ன, மலைகள்னா என்ன, அவளுடைய கடமைகள் என்ன, இதெல்லாம் கதைகள் மூலமாக காதைகள் மூலமாக இந்த பார்சி சொற்கால அவளுடைய புஸ்தகத்துக்கு பேரு காதான்னு பேரு. அது நம்ம தமிழ்லையும் காதைகள் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி அந்த கதைகள் மூலமாக நமக்கு பக்தியை சொல்லின தேசம் அந்த நைமிஷாரண்யம். ஆகவே ஸ்ருதி ஸ்மிருதி புராண யாத்திரைன்னு சொல்லி காசி, அயோத்தியா, நைமிஷாரண்யம். இப்ப நாங்க நைமிஷாரண்யமும் போயிட்டு வந்தோம். அங்க அயோத்தியிலேருந்து அங்கேயும் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆக இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் தான் நமக்கு ஆதாரங்கள். அந்த அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலுங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு மனசுல தெம்பை கொடுக்கிறது, தெளிவை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, பிரியத்தை கொடுக்கிறது. அதுதான் உரம். நமக்கு ஒரு பயிருக்கு உரம் மாறி, இயற்கை உரம் மாறி, தர்மம் தான் இயற்கை உரம். அந்த இயற்கை உரத்தை கொஞ்சம் நேரமாகும், பலன் கொடுக்கறதுக்கு நேரமாகும். ஆனா பக்க விளைவுகள் இருக்காது. அதனால சைடு எஃபெக்ட் பாதிப்பு இல்லாம நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கைய தீர்காயுஷாக என்ன சொல்றோமோ மந்திரங்கள்ல சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டத்தின்னு நம்ம என்ன வேதங்கள்லேருந்து நம்ம கோரிக்கை பிரார்த்தனை வச்சுருக்கோமோ அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி வழியை சொல்லி கொடுத்துருக்கு. வெறும்னே அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. இது வேதம்ங்கிறது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அந்த வேதம் தான் சொல்லிய உபதேசங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக தினமும் விளக்கேற்றுங்கோ, கோலம் போடுங்கோ, பகவன் நாமாவை சொல்லுங்கோ, துளசி பூஜை பண்ணுங்கோ, கோவிலுக்கெல்லாம் போங்கோ, இது மாதிரி எத்தனையோ வழியை சொல்லி மனுஷாருடைய வாழ்க்கை சாத்வீகமா இருக்கணும், மனுஷாருடைய வாழ்க்கை சத்தியத்தோட சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், மனுஷாருடைய வாழ்க்கை சௌமியமா இருக்கணும், ரௌத்ரமாக இல்லாமல் பகவத்கீதையில சொன்ன மாதிரி தாமசம் ராஜசம் சாத்விகம், அதில் சாத்வீகமா இருக்கிறதுக்காக வழியை சொன்ன தர்மம் நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மம். அதனால தர்மம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி அன்னம் முக்கியமோ, எப்படி பிராணம் முக்கியமோ, பிராணதா பிராணரூபிணி, எப்படி இந்த பிராணம்ங்கிறது முக்கியமோ அது மாதிரி சிந்தனைக்கு முக்கியம் தர்மம். அதனால அந்த சிந்தனைய வலுப்படுத்துறதுக்கு நமக்கு பகவத்கீதை இருக்கு, பிரம்மசூத்திரங்கள் இருக்கு, அது போக உபனிஷத்துகள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, நீதி சாஸ்திரம் இருக்கு, விதுர நீதி, உத்தவ கீதை, இது மாதிரி நிறைய யோக வாசிஷ்டம், இப்படி நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு. நம்மளுடைய மாதృ பாஷையில, தேவ பாஷை கலந்த மாதృ பாஷையில அருமையாக, அருவியாக, லலிதமாக, சங்கீதத்தோடு சேர்ந்ததாக, பாவ கம்பீரத்தோட, பாஷையினுடைய லாலித்யத்தோட, லலிதமான பாஷையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த திருப்புகழ். அந்த புகழை நீங்கள் எல்லாரும் உணர்ற மாதிரி இதுக்கெல்லாம் மெட்டு எல்லாம் மேலக்கர்த்தான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவர் மெட்டு கர்த்தாவாக இதெல்லாம் பண்ணி ராகவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சௌரியமாக பாடுறதுக்காக புஸ்தகத்தை போட்டு அது எல்லாத்தையும் வருஷப்படுத்தி
அது குருவே சம்பான்னு சொல்றாங்க. அது மாதிரி பொருத்தலான நேரத்தை பாடணும்னா இதெல்லாம் பாடலாம், ரொம்ப நாள் யாருன்னா இதெல்லாம் பாடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு வகைப்படுத்தி நீங்கள் எல்லாரும் ஒருமுகைப்படுத்தி கொண்டு அவர் வகைப்படுத்தினத நீங்கள் எல்லாரும் அருமையா பாடிட்டு அந்த கைக்கரியம் இந்த பொன்விழா வருஷத்துல மேலும் வளரணும். அதுக்காகத்தான் முதல்ல சொன்னோம், அந்த பொன்விழா ஆண்டுல புதுப்பிரிவு அதுல 50 கோவில்ல திருப்பணி, 50 புஸ்தகங்கள் அச்சு போட்டார். ஆதிசங்கர பகவத் பாதர்கள் நமக்காக கொடுத்த கணேச பஞ்சரத்னம், சுப்பிரமணிய புஜங்கம், சிவானந்த அகரி, நாகேந்திர ஹாராய, சிவபஞ்சாட்சரம், இது மாதிரி ஒரு 50 ஸ்தோத்திரத்தை அவ தேர்வு பண்ணி அதுக்கு தமிழ் அர்த்தம் எழுத சொல்லி 50 புஸ்தகங்கள்லாம் போட்டு ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ணினா, அது மாதிரி இந்த திருப்புகழை இன்னும் பிரபலப்படுத்த வேண்டிய இடங்கள் எங்கேயாவது ஒரு காலத்துல நல்லா பிரச்சாரத்துல இருந்து இப்ப குறைஞ்சு போச்சுங்கிற இடத்துல அங்கேயும் மறுபடியும் வலுப்படுத்தி நீங்க லௌகிகமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்க அது தொடரணும். சில இடத்துல தொடங்கணும், ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறது தொடரணும். புதுசா சில இடத்துலையும் நிறைய கிளாஸுக்காக அத்தியாபகர்களை நிறைய பேரை தயார் பண்ணி அவ மூலமாக இன்னைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா இங்கிலீஷ் அர்த்தத்துல சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லைன்னா ஹிஸ்டரின்னு சொல்லி ஸ்காந்த புராணம் சேர்த்து சொல்லி தரதோ எப்படியோ பண்ணி மொத்தத்துல இந்த திருப்புகழ் விழாவானது நல்ல முறையில இங்க நல்லா நடந்துட்டு இருக்கு. நம்ம தர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலையில தத்துவ போதம்ங்கிறது ரொம்ப தேவை. எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுன்னு சொல்ற, அது கண்டதே காட்சி அப்படிங்கிற இதுல நாம சாஸ்திரங்கள்ல இருந்தும் நம்முடைய சம்பிரதாயங்கள்ல இருந்தும் நாம வெகு தூரத்துல போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் நம்மளுடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இசை, நம்முடைய வழிபாடு, உபாசனா மார்க்கம், இது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனால லோகத்துக்கு வரக்கூடிய நன்மை விபூதி மந்திரிச்சு கொடுக்கிறேன். திருப்புகழ் பாடி விபூதி அங்க சுப்பிரமணியம் சந்நிதியில வச்சு கொடுக்கிறேன். அந்த விபூதிங்கிறது என்ன? விபூதி ஐஸ்வர்யம் அணிமாதிகமற்றதா, அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு ஆயுதம். அந்த விபூதிங்கிறது ஒரு ஆயுதம். துஷ்ட சக்திகள் நம்மகிட்ட வராம, வியாதிகள் நம்ம பீடிக்காம இருக்கிறதுக்கு பஸ்மாயுதாய வித்மஹே ரக்தநேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரச்சோதயாத் அப்படிங்கிறதுனால அந்த பஸ்மங்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தினால கஷ்டம் வராம, நமக்கு சரீரத்துல பீடையெல்லாம் வராம இருக்கிறதுக்கு அந்த பஸ்மங்கிறது நமக்கு ரட்சையாக இருக்கு. அது மாதிரி இந்த சுப்பிரமணிய உபாசனையோடு சேர்ந்து அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்து ஜனங்களுக்கு நல்லது வந்துட்டு இருக்கு. பகவத் பத்ரபூதி விலோக்கிய க்ஷணா தாரகாரே திரவந்தி. அப்படி இந்த தத்துவத்தை போதிக்கிறது தான் தர்மம். லௌகீகமான வாழ்க்கையில மேலும் மேலும் ஆசையை வளர்ப்பதல்ல தர்மம், ஆசையை குறைத்து தானத்தை வளர்ப்பது தர்மம். இந்த புது யுகத்துல என்னன்னா ஆசையை வளர்த்து விட்டுற, அவனுக்கு கடன் கொடுக்குறேன் அதுல மேலை நாடுகளுக்கும் நம்ம ஊருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், சிக்கனமா இருங்கோ, எளிமையாக இருங்கள், அடக்கத்துடன் இருங்கள், பணிவுடன் இருங்கள். யாரோ இந்த ஸ்ரீபெரும்புதூர் கூட்ட வைஷ்ணவா ராமானுஜருடைய 1000வது வருஷம்னு அதுக்கும் போயிருந்தோம். அங்க ஏதோ பேசிட்டு சொன்னோம் வைஷ்ணவா இதை பத்தி. அப்ப சொன்னோம், கனிவு, பணிவு, துணிவு 3 இருக்கு உங்களுக்கு. யார் சாதுக்கள் இருக்காளோ அவள்கிட்ட கனிவா இருக்கு, யார படிச்சவ பக்தாள்கிட்டையும் கனிவா இருக்கு, கனிவு இருக்கு.
கௌரவப்படுத்த வேண்டியவா குரு அது மாதிரி இருந்தா பணிவும் இருக்கு. சமயத்துல தைரியம் தேவைப்படுறதுன்னா தைரியமாகவும் இருக்கு. சுவாமி தூக்கணும் அப்படின்னா ஸ்ரீபாதம் தூக்கி உற்சவத்தை நிறுத்தாம நடத்துறேன் மூணு இருக்கணும். ஆக அந்த கனிவை போதிப்பது தர்மம். அந்த பிரியம் அன்பே சிவம் அப்படிங்கிற பிரியத்தை போதிக்கிறது இந்த தர்மம். பிபரே ராமரசம் அப்படிங்கிற மாதிரி இந்த பகவானுடைய காருண்யம் என்ன இருக்கோ காருண்ய திருஷ்டியா விபோ அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியார். அந்த காருண்ய திருஷ்டிய நமக்கு தெரிவிக்கிறது இந்த சனாதன தர்மம். அதனால இந்த துவேஷத்துக்கு இடமில்லை, அகங்காரத்திற்கு இடமில்லை, ஆடம்பரத்திற்கு இதுல இடமில்லை, அசூயைக்கு இடமில்லை, பொறாமைக்கு இடமில்லை. நீங்களும் நல்லா இருந்தோம் நாங்களும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறதா முதல்ல. நீங்க நல்லா இருந்தோம் நாங்களும் நல்லா இருப்போங்கிறது தான் தர்மத்தினுடைய சிந்தனை. ஆகவே தர்மங்கிறது சாந்தியை போதிக்க. வெளியில சாந்தி, நீங்களாம் பேசாம உட்கார்ந்து இருக்க சாந்தி, மனசு உள்ள சாந்தி. மனசு ஆதை பாயாமல் மனசு நிலையாக இருந்து நிலை பெறுமாறு அப்படின்னு என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நிலை பெறுமாறு செய்யக்கூடியது இந்த தர்மம். ஆகவே இந்த சாந்தியான இந்த தர்மத்தை சாந்தமான ரூபத்துல நாம பிரச்சாரம் பண்ணணும். அந்த சாந்தமான ரூபத்துல பிரச்சாரம் பண்றதுதான் குருகுலங்கள். அதுதான் இந்த திருப்புகழ் அன்பர்கள் சங்கம். ஆகவே அந்த சாந்தமாக இந்த தர்மத்தை ஜனங்கள்கிட்ட, முக்கியமாக அடுத்த தலைமுறைக்காரர்கிட்ட அது சேர்க்கக்கூடிய பணியை நல்ல முறையில பண்ணி தத்துவம் தத்துவி ஏகாத்மா அப்படின்னு சொல்றோம். இந்த பிலாசபி தத்துவமசி ஸ்வேத கேத்துவம். ஸ்வேதம்னா வெள்ளை, கேத்துன்னா அதுக்கு கொடிக்கு சொல்லலாம், துவஜம் கொடி அதுக்கு சொல்லலாம், வெள்ளக்கொடி. அதாவது சமாதானத்தை போதிக்கக்கூடியது தத்துவம் அத்வைதா பிலாசபி. அது சண்டையை போதிக்கவில்லை, வேற எதுவும் விரோதத்தை வளர்க்கல, சௌஜன்யத்தை போதிக்கக்கூடிய தர்மம். அந்த சௌஜன்யத்தினுடைய வார்த்தைகள் தான் இந்த திருப்புகழ்ல தமிழ்லையும் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. அந்த வர்ணனைகள், அந்த கல்பனைகள், எப்படியெல்லாம் நாம் இமேஜினேஷன், எப்படியெல்லாம் லைஃப்ல கோரிக்கைகளுக்கு இலக்கணம் சொல்லியது இந்த திருப்புகழ். சுவாமிகிட்ட போய் என்ன வேண்டிக்கணும், எப்படி வேண்டிக்கணும், எந்த மாதிரி பக்தி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்திருக்க. அந்த ஒரு ஆத்மானுபூதி, சங்கீதம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அந்த உணர்வுகள் என்ன இருக்கோ அந்த திருப்புகளுடைய உணர்வுகள் நமக்கு அந்த சூலாயுதம் மூலமாக சக்தி, அந்த பிரணவ மந்திரோபதேசத்தினால ஞானம், அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தும் போது எப்படி ஆச்சாரியாருடைய பால்வடியும் முகம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த சுப்பிரமணியனுடைய பால்ய அந்த ஸ்வரூபம், இதெல்லாம் சேரும்போது ஒரு பக்கம் அழகு, ஒரு பக்கம் வீரம், ஒரு பக்கம் ஞானம், அதுக்கப்புறமா எல்லாம் லீலைகள், இப்படிப்பட்ட இந்த ஒரு 6 முகமும் ஒரு முகமாக இருப்பது. சவுத் இந்தியா பத்தி அதான் சொல்லிட்டு இருக்கோம். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் கொஞ்சம் ஒத்துமையா இருந்து 6 முகமும் ஒரு முகமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த சுப்பிரமணியனுடைய ஒரு தேஜஸ்வி, சுப்பிரமணியனுடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்து இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இது எல்லாத்தையும் நாம சரியா புரிஞ்சுட்டு ஞான மார்க்கத்தில் இருக்கோங்கிறதுனால சந்தியாவந்தனத்தை விட்டுணுங்கிறது இல்லை, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால நாம விவேக சூடாமொழி படிக்கக்கூடாதுன்னு. அதனால பக்தியோட கர்மாக்களை செய்து சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தியின் மூலமாக அத்வைத அனுபூதி, சத்தியம் அத்வைத்தம் அப்படிங்கிற ஆச்சாரியாருடைய ஒரு இது, ஆச்சாரியாருடைய அந்த பாவத்தை அருணகிரிநாதர் உங்களுக்கு
இந்த ரூபத்துல கொடுத்திருக்க. அதை உங்களுக்கு விநியோகம் பண்ணி கொடுத்தவர் ராகவன். அவர் கொடுத்திருக்கார் அருணகிரிநாதர். அதை கொடுத்ததையும் சப்ஜெக்ட் இருந்தாலும் பிரசன்டேஷன் தேவை. சொல்லி பிரசன்டேஷன் தான் முக்கியமா இருக்கு. லௌகிகம் அது வேற. நம்ம தர்மத்துல பிரசன்டேஷன் எப்படி எடுத்து சொல்றோம், எடுத்துரைத்தார். அந்த எடுத்துரைத்து நல்ல இதை நீங்க எல்லாரும் சத்தையோட மேற்கொண்டு தொடர்ந்து நடத்திட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சுப்பிரமணியனுடைய அனுகிரகம் இருந்து, ஆச்சாரியாருடைய அனுகிரகம் இருந்து, இது மேலும் தொடர்ந்து வளர்ந்து இதன் மூலமாக உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ராகவன் அவர் ரொம்ப அவரே நிறைய பெருமைப்பட்டிருக்கார். உங்களை எல்லாரும் ஈடுபடுத்தி அந்த அந்த ஒரு திருப்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த திருப்தியும் தொடர்ந்து இருந்து அந்த குரு பரம்பரையுடைய அனுகிரகத்தின் மூலமாக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற அந்த குகாயாம் வசந்தம் ஸ்வபாசா வசந்தம் ஜனார்த்தின் ஹரந்தம் ஸ்ரயாமோ குகந்தம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த அக்னி நட்சத்திரம் அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்லி அனுப்புறோம். நீங்கள் எல்லாரும் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் நேரம் ஒரு தருவாய் இங்கே சந்நிதியில இங்களும் ஒரு உற்சவத்தை பண்ணி பொன்விழா உற்சவத்தை பண்ணி மேலும் பரிவாசவர்களும் பெரிவாள பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹர. ஜெயதி சங்கர் ஹர ஹர. தொடர்ந்து அந்த அனுபவம் அதெல்லாம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம். அன்பர்கள் அனுபவம்